ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 30 திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நித்திய மதுரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 சொல்கிறது, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, மாறா மதுரமாகும். இம்மையிலும் கர்த்தர் மதுரமாக்கி தருவார், நித்தியத்திலும் மதுரமாக்கி தருவார். ஒரு நாள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்துவிட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் செல்லும்போது எல்லா துயரங்களும் மாறி மறைந்து போகும். நித்திய மகிழ்ச்சி அங்கே உண்டாயிருக்கும். வேதம் சொல்கிறது, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் 12 22 24 முடிய. பரலோகத்தில் கண்ணீர் இல்லை, கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். வேதனையின் நாட்கள் முடிந்து போயின. யோபு பக்தன் துயரத்தோடு சொன்னார், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. யோபு 16:20. தாவீது சொன்னார், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். 56 சங்கீதம் 8 எரேமியா தீர்க்கதரிசி, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று புலம்பி அழுதார். எரேமியா 9:1. ஆனால் பரலோகத்தில் பிரவேசிக்கும் போது எனக்கு இனி கண்ணீர் இல்லை என்று சொல்லுவார். மட்டுமல்ல, அங்கே துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தின எல்லா வருத்தங்களும் ஒளிந்து போயின என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21:4. பூமிக்குரிய வாழ்க்கையில் பல துக்கங்களும் துயரங்களும் உங்களை வேதனைப்படுத்தக்கூடும். ஆனால் பரலோகமோ கசப்பு என்பதே இல்லாமல் முழுவதும் மதுரம் நிரம்பியிருக்கிற ஒரு இடம். அந்த ஒளிமயமான தேசத்திலே இயேசுவனுடைய மார்பிலே சாய்ந்து நாம் சுகித்திருப்போம். மட்டுமல்ல, பரலோகத்தில் சாபமில்லை, இனி ஒரு சாபமும் இராது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 வாசிக்கிறோம். ஆதாமுக்குள் உலகம் சபிக்கப்பட்டது, ஆனால் இயேசுவோ சபிக்கப்பட்ட சிலுவை மரத்தில் தொங்கினார். எல்லா கசப்புகளையும் ஏற்றுக்கொண்டார். இனி சாபம் நம்மை தொடர முடியாது. பரலோகத்தில் பசி இல்லை, தாகமில்லை. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 7:16. அங்கே நாம் சுவைத்து மகிழக்கூடிய எல்லா கனிகளும் உண்டு. தேவ தூதர்களின் உணவான மன்னா அங்கே உண்டு. ஜீவ விருட்சத்தின் கனிகள் அங்கே உண்டு. பளிங்கு போன்ற ஓடையின் நடுவே நாம் தேவனோடு உலாவி என்றென்றும் மகிழ்ந்திருப்போம். பரலோகத்தில் வெயிலாவது உஷ்ணமாவது இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 7:16. அது எத்தனை பாக்கியமான நித்திய தேசம்! தேவ பிள்ளைகளே, நமக்காக கர்த்தர் அங்கே வாசஸ்தலங்களை ஆயத்தமாக்கினாரே. இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21:23. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 17, 18 மற்றும் 19 அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10
1 23 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். மதுரமான மகிழ்ச்சியான தேசத்திற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.